எல்லாருக்கும் வந்து இது செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்யலாங்க. நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 நாள் ஆனாலும் பரவாயில்லங்க. அரிசி ஊற போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சு கை பிடிச்சா அரிசி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுலாம் போதும். இந்த நடுவில் காய போட்டுட்டு இந்த நடுவில் போய் நீங்கள் சுக்குவும் கொஞ்சமாக ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க மிக்சியில். நல்லா ஜல்லடி பிடிச்சு நல்லா நைஸாக இருக்கணும் மாவு, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஈரமாகவும் இருக்கணும் மாவு. அந்த மாதிரி மெத்தடு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. வெல்லத்தை எடுத்துக்கோங்க. வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்வீட்டு தகுந்த ஸ்வீட்டு. நான் வந்து 750 கிராம் தான் எடுத்துக்கிட்டேன் 1 கிலோவுக்கு. அது நல்லா க்ளீன் நல்லா வடை பிடிச்சி அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய மண்ணெல்லாம் இருந்தது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வெல்லத்தை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காய்ச்சணும். நல்லா காய்ச்ச உங்களுக்கு வந்து பபுள்ஸ் நிறைய வரும். கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் பாவு அப்படியே நின்று அந்த வெல்லம் ஊற்றியது எந்த பக்கம் போகாமல் இருந்ததுன்னா அது பாவு கணக்குது. அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கலர் வந்து நல்லா சேஞ்சாக இருக்கும். அது நல்லா ரவுண்ட் பிடிச்சி பாருங்கள். திருப்பி கீழே தூக்கி போடுங்க. அதே தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா ஒரு டங்குன்னு ஒரு கல் சவுண்டு கிடைக்கும். அவ்வளோதாங்க பாவு. அவ்வளோ முடிஞ்சிச்சா? அவ்வளோ சுக்கும் ஏலக்காவும் போட்டுருங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எள்ளு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இவ்வளோதாங்க. எடுத்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க. மூடி போட்டு வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் வைக்கிறீங்க. எண்ணெயை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டுறீங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து நீங்கள் உங்கள் அளவில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் தட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் மேலே விட்டு இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாவே அதிரசம் ரெடி. பக்கா. இவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமோ ஒன்றுமே கிடையாது. அதிரசம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பெரிய கரண்டி வச்சுக்கிட்டு அந்த கரண்டியில் நல்லா ஒத்தி எடுத்துருங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா அதை கொஞ்சம் டைம் பிடிக்குங்க. எண்ணெயை எடுக்கணும். இல்லைன்னா எண்ணெயாக இருக்கும். நல்லா ஒத்தி எடுத்துருங்க. மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டுருங்க. 2வது போகிற டைமில் எண்ணெயை ஒரு அரை குரண்டு கண்டி எடுத்து மேலே நல்லா போட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டாது. இப்படி ஊற்றுறதுனால அதிரசம் மேலே ஊற்றணுன்னா எண்ணெய் பிடிக்காது. அதுக்கப்புறமா பாருங்கள், வறுத்து வச்சது எண்ணெய் சூப்பர் கலர் பாருங்களா, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து கொஞ்சமாக மாவாக இருக்கும். மேலே வந்து ஒன்று கிரிப்ஸியாக இருக்கும். கடித்து பார்த்தா கரன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன், அது ஒரு டெஸ்டர் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு. இது வந்து ஒரு மாதமானாலும் கெட்டு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.